உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில ரொம்பவுமே பேய் மழைன்னு சொல்லுவாங்களா சார், ஒரே நாள்ல வந்து 90 சென்டிமீட்டர் பெய்யுறது. பாம்பேல வந்திருக்கு. பாம்பே சென்னையோட பெரிய நகரம். 94 சென்டிமீட்டர் 2006 வந்து கொலாபாங்கிற இடத்துல 8 சென்டிமீட்டர் தான் வந்தது. தண்ணி போறது வழி இருந்தா. சமீபத்துல அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் காட்டமாவே வானிலை வந்து சரியாவே கணிக்க முடியல. இந்த புக்கோட தலைப்பு என்ன? நானே உங்களுக்கு மாடல்லாம் போட்டு காமிச்சேன். எல்லாம் ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்குல்ல. அமெரிக்காக்காரந்து ஒன்னா இருக்கு, யூரோப்பியன் கணிச்சது ஒன்னா இருக்கு, ஆஸ்திரேலியா கணிக்கிறது வேற மாதிரி. ஒன்னொன்னு பொறுத்தவரையிலும் இதுல வந்து ஒரு தீராத ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வரலாம். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா காரணம் என்னன்னா எல்லாமே நம்ம ஊர்ல ஃப்ரீயா வாங்கணும் தான் பார்ப்பாங்க. பணம் கொடுத்து டேட்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப. மேலே செல்லும் காற்றும் நீர்த்துளிகள்னு கூட வச்சுக்கலாம். கீழே ஒரு நீர்த்துளிகளும் ஒன்றோடு ஒன்று உறையும் போது ஒரு மின் புலம் உண்டாகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வளையும் பகுதியில் மேல எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மின்னூட்டம், அதை தான் நீங்க மின்னலா. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மழை வெள்ளமாக வந்து போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்துச்சு அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் நமக்கு லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ பார்க்க போனால் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவர் எப்போவுமே ஒரு ஹீரோ தான். இவரை பார்த்தாலே 90s கிட்ஸுகளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். வேற யாரும் இல்லைங்க, முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு ரமணன் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சார் பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லியர் 2K கிட்ஸ் உங்களை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமானே நாங்களாம் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன். கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இன்னமும் உங்களை பார்த்தாங்க அப்படின்னா வானிலை நிலவரம் கேட்பாங்களா? நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பாங்க வானிலை நிலவரம். அது கிராமங்கள்லாம் போனாங்கன்னாக்கா பெரிய மழை நிகழ்வு இருந்ததுன்னா இது எப்போ சார் நிற்கும்பாங்க. மழை இல்லாத ஒரு காலம் வந்து எப்போ சார் மழை வரும் அப்படிம்பாங்க. நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படிம்பேன். இருந்தாலும் சில வாட்டி சொல்கிறது, ஏன்னா செயலியை பார்த்து இல்லாட்டா கம்ப்யூட்டரை பார்த்து கூட சம்டைம்ஸ் ஏன்னா விசிட்டர் வீட்டுக்கு வந்தால் பார்த்து சொல்கிறது உண்டு. மற்றபடி பள்ளி மாணவர்கிட்ட பேசுவேன், கல்லூரி மாணவர்கிட்ட பேசின்னு இருக்கேன். இதை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்துவேன். வானிலை என்றால் என்ன, காலநிலை என்றால் என்ன, காலநிலை மாற்றம் என்றால் என்ன அப்படின்னு இது மாதிரி அந்த ஒரு புரிதல் வரணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸோட சொன்ன மாதிரி ஃபேவரட்டான ஆள் நீங்க. உங்களை யார் பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாயிடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? ரொம்ப ஹாப்பி. ஏதோ ஒரு கிராமத்தில் போயிட்டு இருப்பேன், ஒரு இளநீர் மரத்தில் உட்காந்துட்டு இருப்பான். பார்த்துட்டு சார் இளநீர் வேணுமா சார், வெட்டி எடுத்துன்னு வரட்டுமாப்பா. ஸோ இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க. அது ஒரு பெரிய பேர் தான். எனக்கு உண்மை சந்தோஷம். எனக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் போகிறோம், எங்கேயோ வந்தால் கூட ஏதோ மக்கள் பக்கத்தில் நின்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது பெரிய ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் எனக்கு. ட்ராவல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிராமங்கள் வழியாக போகிறதுனா இன்னும் பிடிக்கும். எல்லா இடத்துலையும் மக்களோட பேசுறதுங்கிறது இன்னும் எனக்கு சந்தோஷம் தான். ஓகே ஓகேங்க சார். சார் இப்போ என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இப்போ வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கக்கூடிய ஒரு பருவம் தான் அது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். டிசம்பர்லேயே எண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து இன்னமும் வந்து மழை வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன ரீசன் சார்? 100 வருட தரவுகளை எடுத்து பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை வந்து 3 ஒரு பங்கு, கிட்டத்தட்ட 33 வருஷம், 1900 2000 வரலும் எடுத்த தரவுகள் படி பார்த்தா ஜனவரியில் தான் முடிஞ்சிருக்கு. 33 வருஷம். மீதி 67 வருஷம் டிசம்பர்லேயே முடிஞ்சிருக்கு. அதாவது தொடங்கக்கூடிய சராசரி நாள்ங்கிறது வந்து 20 அக்டோபர். அது முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறது சராசரி நாள்ங்கிறது 27 டிசம்பர். சில வருடங்கள் அப்படியே ஜனவரியில் தான் முடிஞ்சிருக்கு. அந்த வடகிழக்கு காற்று என்பது அப்படியே தொடர்ந்து இருக்கும், ஏப்ரல் வரலும் இருக்கும். அதனால் இந்த ஜனவரி பிப்ரவரி வரக்கூடிய மழையெல்லாம் குளிர்கால மழைம்பாங்க. ஓகே. அதே மாதிரி மார்ச் ஏப்ரல் அதில் வரக்கூடிய மழையெல்லாம் பருவமழைக்கு முந்தைய கோடை மழைன்னு அப்படின்றாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பழமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதம் தான் மழை நிறையா பெய்யணும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி தை மாதம் எல்லாமே கூட மழை வர அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இது கிளைமேட் சேஞ்சோடைய முன்னோடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழைன்னு பழமொழிகள் உண்டு. இது வந்து 3 ஒரு பங்கு வருடம் ஜனவரியில் தானே முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஜனவரியில் வரதையும் எடுத்துக்கொள்ள வேணும். அதுதான் மார்கழி மாதம் வரும்.
இப்போ அட் பிரசன்ட் இப்போ வானிலை என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு சார்? காற்றின் தரம் எப்படி இருக்கு சார்? இப்போ இப்போ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருந்தது 2 நாள் முன்னாடி. ஸோ அதனால தான் இந்த மழை வந்ததை பார்க்குறோம். இந்த சிவப்பு கோடு போட்டிருக்கு இல்லையா, ஆமாங்க சார். அதான் தாழ்வு நிலை. ஓகே. வானிலை மையம் கொடுத்துருந்தது தாழ்வு நிலை இருக்கும் இந்த 7ஆம் தேதியிலான்னு. ஸோ அந்த தாழ்வு நிலை காரணமாக தான் மழை. ஏன்னா பாருங்க, இந்த வந்து ஒரு வட்டம் வரைய முடியும்னா இதை வந்து காற்று தாழ்வு பகுதின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டு மேலே வட்டத்தை வரைய முடியல. காற்றின் போக்கு இப்படி மேலே போயிட்டு இப்படி இறங்குறது. இது குவிந்து காணப்படும் பகுதி தான் இந்த தாழ்வு நிலைன்னு சொல்கிறோம். அந்த தாழ்வு நிலை காரணமாக தான் மழை வந்தது. அதுக்காக தான் அந்த வானிலை மையமும் நேற்று பொறுத்தவரையிலும் இந்த இந்த மாவட்டம்லாம் அதிக கனமழை பெய்யும், அதுக்கப்புறம் சென்னை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த மாவட்டங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம் என்ன சார் வித்தியாசம்? இதுலேயே 2 வட்டங்கள் என்னால் வரைய முடியும் என்றால் தாழ்வு மண்டலம். அதாவது உங்களுக்கு அதுக்குன்னு வேற ஒரு படத்தையும் போட்டு காமிச்சா உங்களுக்கு புரிந்துவிடும். காற்றின் அழுத்தங்கிறது தான் வானிலை கூடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய முக்கியமான தரவு, டேட்டா. ஓகேங்க சார். அதான் அந்த வளிமண்டலம் இருக்கிற அந்த காற்றானது நம்ம அழுத்துறது தோளில், நம்ம அதை உணர்வதில்லை. வெவ்வேறு பகுதியிலையும் அது அதனுடைய தாக்கம் இருப்பதற்கான சமன் செய்யப்படுகிறது, நம்ம உணர மாட்டோம். ஆனால் அது வந்து ஒரு பெரோமீட்டர் என்று சொல்லக்கூடிய கருவி வழியாக அது கணிக்கப்படும். அது கணிக்கப்பட்டு அந்த தரவுகள்லாம் இந்த படத்தில் பொறிக்கப்படும். பொறிக்கப்படும் பொழுது என்னால் ஒரு சம அழுத்த கோடுகள் போடுவாங்க. ஈக்குவல் ப்ரெஷர், ஐசோனா ஈக்குவல்னு அர்த்தம், பார்னா ப்ரெஷர்னு அர்த்தம். ஈக்குவல் ப்ரெஷர், அதாவது சம கோடுகள். இந்த அழுத்த காற்றழுத்த கோடுகள் வரையும் போது ஒரே ஒரு வட்டம் வரைந்தால் காற்றழுத்த தாழ்வு பகுதி, 2 வட்டங்கள் வரைந்தால் தாழ்வு மண்டலம், 3 முழு வட்டங்கள் வரைய முடியும் என்றால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 4 வட்டங்கள் என்னால் வரைய முடிஞ்சான்னா புயல். இதோ இங்கே பாருங்க எப்படி வரும், ஒரு வட்டத்துக்குள்ளே இன்னொரு வட்டம் 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 வட்டமாக வரைஞ்சானா அது புயல். ஆனால் முழு வட்டமாக இருக்கணும். ஆமாம். இதே சில சமயம் வலுவிழந்து போகுது அப்படின்னு சொல்றீங்களா? அது மறைஞ்சு போயிடும், அந்த காத்தானது அப்படியே மறைஞ்சு போயிடும். அதாவது என்னன்னா கடலில் இருக்கு, தரைப்பகுதிக்கு வருது, கரையை கடந்துன்னு சொல்லுவோம். அப்போ உராய்வு விசை, ஃப்ரிக்ஷன் சொல்லக்கூடிய விசையின் காரணமாகவும் அதுக்கு வரக்கூடிய நீர் வரத்து வந்து தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு நிலப்பகுதிக்கு வரும்பொழுது. அப்பொழுது அது ஒரு நலிவு நிலையை எட்டும், காணாத போயிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து நலிவு நிலை எட்டியது, பலமிழக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார்மா இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் சார்? அது வந்து 1 or 2 டேஸ்லேயே போயிடும். அது ஒன்றும் பெருசாக அதாவது இருக்காது. அதையும் பார்த்துட்டா போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு தான் போகிறோம். சாஃப்ட்வேர் போகும்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கோடு, படத்தை பெருசாக போட்டதுனால அந்த கோடை கிளியராக பார்க்க முடியல நீங்கள். உலகம் ஃபுல்லாக பார்த்தா. பட் இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான மழை தானே. இதோ பாருங்கள் மழை. இது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கணினி சார்ந்த கணிப்பு. அதை போட போகிறோம். இப்போ வந்து இருக்கிற நேரம் வந்து 3 மணிலேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறது. பார்த்தா இப்போ பாருங்கள் அப்படியே குறைஞ்சினே வருது பாருங்கள், குறைந்து கொண்டே வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளூவாக இருந்தால் லேசான மழை, அதுதான் அப்படியே லேசான மழையாக போயிட்டு அது 3க்கு மேலே போச்சுன்னா அது கனமழைன்னு வச்சுக்கணும். அது என்ன வேணா இருக்கலாம், சும்மா அந்த 3ன்னு தான் அவன் கொடுத்துருக்கான் பாருங்கள், அதுதான். அப்படியே பார்த்தா இப்போ டியூஸ்டே வந்தாச்சு, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே ரொம்ப குறைஞ்சிட்டு பாருங்கள், லேசாக தான் இருக்குது. அது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் இருக்குது. அது டியூஸ்டே அன்றைக்கி. சென்னையெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள், மேலே பாண்டிச்சேரி சென்னையெல்லாம் ஒன்றுமே இல்லை டியூஸ்டே தான் நம்ம பகுதியில். அப்போ இன்னையோட அந்த மழை வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லைங்களா? டோட்டலாக ஸ்டாப் ஆகாத கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பாருங்கள், சென்னையில் ஒன்றுமே இல்லை டியூஸ்டே. ஓகேங்க சார். அதனால் இன்னையோட குறைஞ்சிடணும்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நைட்டு பாருங்கள், சென்னைக்கு தெற்கே தான் காட்டுறது, சென்னை பகுதியில் கூட அவ்வளோ காட்டல, கொஞ்சம் கூட காட்டுறது. அப்படி பார்த்துட்டு டியூஸ்டேலாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கிட்ட, சேலத்துக்கிட்ட அப்படிலாம் லேசான மழை இருக்குது. அதுதான் இன்னும் 1 or 2 டேஸ் இருந்து அப்படி போயிடும். ஓகே, இதே பார்க்கலாமே. ஒரு வெட்னஸ்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இருக்கா,
ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரைடே பார்ப்போம். ம். ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை. ஒரு வறண்ட வானிலையே வந்துடுது பாருங்கள். இது So- வந்து இது இப்போ இதே ஆஸ்திரேலியாக்காரன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், ம். அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், ஜெர்மன்காரன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், ஆஸ்திரேலியாக்காரன் என்ன சொல்கிறான்னு பார்த்துருவோம். அவனும் வந்து ஒரு மழை இல்லைங்கிறான். பட் இன்றிலிருந்து பார்க்கலாம். அவனை பொறுத்தவரையிலும் வெறும் லேசான மழை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாக்காரன் ஆக்சஸ்ன்னு பேர் அந்த மாடல் பேர். ஓகே ஓகே சார். அது பாருங்கள், தான் ஒன்றுமே இல்லாத இருக்குது பாருங்கள். ரொம்ப லேசான இதுதான் இருக்குது அவனை பொறுத்தவரையிலும். டியூஸ்டே அன்னைக்கு சென்னை பகுதியெலாம் ஒன்றும் இல்லை, ம். உள்ள சில பகுதிகளில் ஏதோ கொஞ்சம் மழை இருக்குது. அதுவும் பெரிய மழையெல்லாம் இல்லை, ஒரு மிதமான மழை தான் காட்டுறது. அதுதான் ஆனால் இலங்கைக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கான் அப்படி வரும்ன்ட்டு பார்ப்போம். அதுதான் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆகுதுன்னு அவங்களுக்கு பார்க்கணும். அதுதான் ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு வறண்ட வானிலையாக மாறிடுறது கிட்டத்தட்ட. ம். அதுதான். சொல்லுங்கள் சார், சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மழை அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்பவுமே பேய் மழைன்னு சொல்லுவாங்களா சார். ஒரே நாளில் வந்து 90 சென்டிமீட்டர் பெய்யுறது, 95 சென்டிமீட்டர் பெய்யுறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான மழை. இந்த மழை வந்து சென்னைக்கெல்லாம் வந்துருந்துச்சுன்னா சென்னை இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியான நிலைமை தான் இருக்கு. பாம்பேல வந்திருக்கேன். பாம்பே சென்னையோட பெரிய நகரம். 94 சென்டிமீட்டர் 2006 வந்தது. கொலாபாங்கிற இடத்துல 8 சென்டிமீட்டர் தான் வந்தது. தண்ணி போகிறதுக்கு வழி இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. இந்த மாதிரி திடீர்னு இவ்வளோ கனமழை வர்றதுக்கு என்ன சார் காரணம்? அப்போ இருக்கக்கூடிய அந்த நிலை தான் பொறுத்தது. இப்போ தென் மாவட்டங்கள்லாம் அப்படி நல்ல மழை வந்ததுன்னா வந்து மேலடுக்கில் ஒரு சுழற்சி இருந்தது. தரைப்பகுதியில் எந்த தாழ்வு நிலை இல்லை. மேலடுக்கு சுழற்சி வந்து அது வந்து மிட் ட்ரோபோஸ்பிரிக் சைக்கிள்னு சொல்லுவாங்க, எம்டிசின்னு. இந்த ட்ரோப்போ அடுக்கில் தான் வானிலை நிகழ்வுலாம் நடக்கும். நம்ம இது வெப்பமண்டலத்தை பொறுத்தவரை 17 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. அதில் நடுப்பகுதி இங்கே நம்மளுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர்லேருந்து தொடங்கி 6 கிலோமீட்டர் வரல அந்த சுழற்சி இருந்தது. ஸோ அந்த சுழற்சியின் காரணமாக தான் மழை பெஞ்சுது. இந்த சுழற்சி இருந்தது, மழை பெஞ்சுன்னா அது எங்கே சுழற்சி இருந்ததுன்னு கேட்பாங்க மக்கள். ஸோ படம் காட்டாத சொன்னால் புரியாது மக்களுக்கு. ஸோ அதனால தான் படத்தை காமிச்சிருவோம். அந்த மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பார்க்க போகிறோம். 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்கே 850 போட்டிருக்கேன் இல்லையா, அது 1.5 கிலோமீட்டர் அர்த்தம். எப்படின்னாக்கா இங்கே வந்து நான் பேராமீட்டர் அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுருந்தேன்னா 1000 காட்டும் கிட்டத்தட்ட. அதே தூக்கி நான் 1.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிட்டால் 850 அது காட்டும். ஏன்னா காற்றின் அழுத்தம் குறையிறது. அதனால் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டால் 700 காட்டும். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் உயரம் போயிட்டால் 500 காட்டும். ஸோ அந்த காற்றின் அழுத்தம் குறைஞ்சினே போகும் மேலே போக போக. இன்ஃபேக்ட் நீங்கள் பத்ரிநாத் இந்த மாதிரி மலை எல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் அந்த 3 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியது. நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம். இமயமலை அந்த கைலாசம்லாம் போனால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். அந்த 5 கிலோ இருக்கும்போது அங்கே அடர்த்தி குறைவாக இருப்பதுனால மூச்சு வாங்குறதுக்கு காற்று இருக்காது. சிலபத்துக்கு மழை என்ன காது அடைச்சிக்கும்னு சொல்லுவாங்களே, அதுவும் இந்த மாதிரி ரீசன்னால தானே சார்? காது அடைச்சிக்கிறது வேற, அது கோல்டு பிடிச்சா கூட கால்டு அடைச்சிக்கும். இது காற்று சுவாசிக்கக்கூடிய காற்றே இருக்காது. ஓகே ஓகே. அடர்த்தியான வழி பகுதி கிடையாது, அது அடர்த்தி குறைவான பகுதி. ஸோ அதுதான் நான் சொல்கிறோம். இப்போ வந்து இது மேலடுக்கு 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் பாருங்கள், இந்த இடத்துல அந்த சுழற்சி இருக்குது. உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பெரிய அதே அந்த பகுதியை பெருசு பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், காற்று இங்கே எங்கேருந்து வருது, கிழக்குலேருந்து வருது. அப்புறம் இது வடக்குலேருந்து வந்து மேற்குலேருந்து வந்து திரும்பி தெற்குலேருந்து போகும். அதான் சுழற்சி, சர்க்குலேஷன். அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கடிகாரம் நகர்வதற்கு எதிராக நகர்கிறது காற்றின் போக்கு. அதான் வட அரைக்கோளத்தில் நார்த் ஹெமிஸ்பியரில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சுழற்சிங்கிறது. இந்த சுழற்சியோட வேகமான காற்று பாருங்கள், இந்த வந்து கிட்டத்தட்ட இது 20 கடல் மைல்கள்னா 36 கிலோமீட்டர் பரவர். ஸோ அந்த வேறு இங்கே நடுவில் நீல கலர் கூட இருக்கு பாருங்கள். இந்த நீல கலர்லாம் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுறது. எல்லாம் அபூர்வம், எப்போது நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. ஈரம் மிகுந்த வங்கக்கடல் காற்று, அடுத்தது இந்தியா பெருங்கடல் பகுதி, இதெல்லாம் இந்தியன் ஓஷன் நிலநடுக்கோட்டுக்கு அருகில் உள்ளது. அதுலேருந்தும் நீ போகிறது, அடுத்து அரபிக்கடல் பகுதியிலேருந்து வருது. வந்து எல்லா காற்றும் ஒன்றா சேர்றதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெருமழை, நிறைய ஈரம் மிகுந்த காற்றை அப்படியே பம்ப் பண்ணுறது வேகமாக வந்து வேகமாக காற்றடிச்சாலும் நிறைய ஈரப்பதம் வரும் கடல்லேருந்து வரும்போது. ஸோ அதுதான் காரணம்.
எப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுல ரொம்ப ரேர். இது தென்மேற்கு பருவமழையில் நம்ம வடக்கு குஜராத்லாம் அடிக்கடி நிகழும். நம்ம வடகிழக்கு பருவமழை ரொம்ப ரேரிட்டி இது. இன்னைக்கு இந்த முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. சார்? அதே மாதிரி இது வந்து 3 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்கே இருக்க அந்த சுழற்சியினோட மையம் அதை பெருசுப்படுத்தி இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ வேகமான காற்று இது வீசுறது. ஸோ அது மாதிரி அதே மாதிரி 5.8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் உயரத்தில் கூட அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஆனால் கொஞ்சம் நகர்ந்துருக்கு, இருந்தாலும் இருக்குது. இருந்தாலும் இதுதான் காரணம். இந்த மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க சார், மேக வெடிப்புன்னா என்ன? வேக வெடிப்புனா அதாவது இந்த இடியுடன் கூடிய திரள் மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த திரள் மேகங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒரு மேலடுக்கில் காற்று அதிகமாக வீசிச்சுன்னு வச்சுக்கோ, மேலே செல்ல காற்றும் கீழே ஒரு மழை பகுதியும் பிரிக்கப்படும். பிரிக்கப்படும் போது ஒரு இடத்துல காற்று ஏறிண்டே இருக்கும், இன்னொரு இடத்துல மழை வந்துட்டே இருக்கும். அந்த மேகம் அப்படியே நகராத இருக்கும். அப்போ விடிய விடிய மழை கொட்டியதும்பாங்க. அப்போ இருக்கும்போது அந்த மாதிரி நிலையில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அதை மேக வெடிப்புங்கிறாங்க, க்ளவுட் பஸ்ட் அப்படிம்பாங்க. அதுதான் சார். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புயலாகட்டும் இல்லை சூறாவளி காத்தாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஒரிசா பக்கம் போயிடும், இல்லைன்னா ஆந்திரா நெல்லூர் பக்கம் வந்து போயிடும். பெரும்பாலும் சென்னை வந்து அது கிராஸ் பண்ணுறது இல்லை. என்ன ரீசன் சார் அது? இதுவா என்ன காரணம் சார்? அது செலுத்துற காற்று, அவ்வளோதான். ஓகே. அதாவது ஒரு இலையை எடுத்து நீரில் போடுங்க, அந்த இலை எப்படி போகும்? தண்ணி ஓட்டத்துக்கு போகும். இதெல்லாம் வளிமண்டலத்தில் உள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ், சலனங்கள். ஸோ மேலடுக்கில் அந்த காற்று வந்து அது எப்படி அனுப்புகிறதோ அதுதான் காரணம். ஸோ அது அந்த மாதிரி திசைகள் அமைச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே தானே படங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு விளக்கக்கூடிய படங்கள் இருக்கான்னு பார்க்கிறேன், இருக்கலாம். அந்த இலையில் இது எப்படி போகிறது? அந்த பேப்பர், சின்ன வயசில் பேப்பர் கப்பெல்லாம் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த காற்று தான் அதை செலுத்துறது. ஸோ அந்த அந்த நெல்லூருக்கும் அந்த ஒரிசாவுக்குமான அந்த ஒரு நிலப்பரப்பு வந்து அங்கதான் இருக்கா? புயல் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. கரையை கடக்கிற இங்கே பாருங்க, நிலப்பரப்பு. இந்த சைக்கிள்லாம் எப்படி போகிறங்க, இப்படி போயிட்டு ஒரு லூப் அடிச்சுன்னு, இப்படி போயிட்டு ஒரு லூப் அடிச்சுன்னு மகாபலிபுரத்துக்கிட்ட கரையை கிடந்தது. இது என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி அதுதான், அது என்ன காற்று செலுத்திக்கிறதோ அதுதான் அது. அது எங்கே திசையில் வேணால் போகலாம். இந்த படத்தை பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் இது எங்கேயோ தோன்றி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே நார்தர்ன் டெரிட்டரி ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அது வழியாக போய் குயின்ஸ்லாண்டு வழியாக வந்து இப்படி போகுது. அது எப்படி வேணா போகும், மேலே அந்த காற்று எப்படி செலுத்துறதோ அதுதான் கணக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ இனிமே பார்த்தீங்க இப்போ இந்த தென் மாவட்டங்களில் பெஞ்ச மழையை காரணமாக வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமே வரக்கூடிய மழைகள்லாம் இப்படித்தான் வரும், பெரிய அளவு கனமழை பேய் மழை மாதிரி தான் வரும், காரணம் பருவநிலை மாற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த மாதிரி மழை தான் பெய்யுமா? நடக்கும். இப்போ நேற்றுக்கெல்லாம் வந்த மழையெல்லாம் அப்படி இல்லையே, மிதமான மழையா. அப்போ இப்படி சொன்னாங்கவே இப்படி இப்போ நடக்கணும், அன்று உள்ள நிலையை பொறுத்தது, அவ்வளோதான். இப்போ இங்கே மழையை பற்றி தான் பேசின்னு நடக்கும். நம்ம சில மாவட்டங்கள்லாம் மழையே கிடையாது. அவங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையிலையும் பொய்த்தது அவங்களுக்கு வரல. தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் இப்போ மழை வரல. அங்கே போனான்னா இப்போ மழையே இல்லைங்கன்னு தான் பேசிட்டு இருப்பான். உள் மாவட்டங்கள்ல சார், உள் மாவட்டம், வட உள் மாவட்டம்லாம். ஸோ அதனால் நம்ம மழை பெஞ்சதுங்கிறதுனால நம்ம இதை பற்றி பேசின்னு இருக்கோம் சென்னையில் இருக்கிறதுனால. எந்த பகுதிக்கு போகிறோம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் தங்களுடைய நிலையை சொல்வார்கள். அதுதான் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வட உள் மாவட்டங்கள் சொன்னீங்க இல்லைங்க சார், தர்மபுரி அந்த மாதிரியான மாவட்டங்கள். இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுவுமே வந்து உள் மாவட்டங்கள் தான் இல்லைங்களா? டெல்டா மாவட்டம் கடலோரம் தான். இல்ல சார், இந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி உள்ள பகுதிகள் அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் கடல்கள் கிடையாது. இந்த பக்கம் அரபிக்கடலும் இந்த பக்கம் வங்கக்கடலும் தான் இருக்கு. ஸோ அங்கெல்லாமே மழை பொழிவுகள் சமீப காலங்களில் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன காரணம் சார்? இல்லை, அது என்ன மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குங்கிறத பொறுத்தான். அரபிக்கடலில் தான் நிகழ்வு இருந்தால் ஈரம் மிகுந்த காற்று இழுக்கும்போது உள்பகுதிக்கு மழை வரும். அது ஒன்றும் இல்லை. இப்போ தெற்குலேருந்து இப்போ இந்த காற்று இப்போ வந்து இப்படி காற்றின் சங்கமத்தால் கூட இந்த இடத்துல பகுதியில் மழை வந்திருக்கு. காற்றின் இதே மாதிரி காற்றோட சங்கமம் இது வந்து வங்கக்கடலேருந்து வர காற்று, இது வந்து இந்திய பெருங்கடல் பகுதியிலேருந்து வரும் காற்று, அரபிக்கடலேருந்து வரும் காற்று, எல்லா காற்றும் சேரும் போதெல்லாம் இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் நல்ல மழை வந்திருக்கு. ஓகே. அதுதான்.
சார் இந்த கடல் எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க, நிறைய இந்த சமூக வலைதளங்களை பார்த்தீங்க அப்படின்னா மேகம் வந்து தண்ணி உறிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் அது போடுறாங்க. டொர்னேடோ. ஆமாங்க சார். அந்த அந்த நிகழ்வு எப்படி ஏற்படுது சார்? ஏன் ஏற்படுது சார்? அது வந்து குட்டி சைக்ளோன், ஸ்மால் சைக்ளோன் சொல்லுவாங்க, அது மினியேச்சர் சைக்ளோன். ம். அதை வந்து அதனால ஏற்படக்கூடியது. அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். கடலில் வந்து என்ன ஆகும்னாக்க நிலத்தில் தோன்றியதுன்னா அதை வந்து இதுன்னு சொல்லுவாங்க, டொர்னேடோம்பாங்க. ம். கடலில் அதை பற்றி தோன்றியதுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வாட்டர் ஸ்ப்ரவுட் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்துன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு மழை அதிகமா இல்லை இருக்கும். இல்லை, அந்த அதெல்லாம் பருவமழை ரேராக நாட்கள். வருதுங்க, அடிக்கடி வராது. ம். அது உண்மையாலுமே மேகம் வந்து கடல் நீரை உறிஞ்சுது அப்படின்றது தானே அர்த்தம்? ஆமாம், கடல் நீர் உறிஞ்சி மீனெல்லாம் உறிஞ்சி கரையில் வந்து மீனை கூட கொட்டிடும். இந்த நிகழ்வு தான் சார். ஆமா சார். அது வந்து இந்த புயலில் சில புயல்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த வாட்டர் ஸ்போர்ட்லாம் உருவாகும். ஓகே சார். அது வந்து நிலப்பகுதியில் சொன்னால் அதை டொர்னேடோ, சூறாவளின்னு சொல்கிறோம். ம். இதில் கடலில் தோன்றுவது. ஸோ அந்த புயலிலேயே இது மாதிரி தோன்றும், 4-5 வரும். இதுலேயே நிறையா இருக்குது பாருங்கள். அதை அப்படியே காற்றை இழுத்துண்டு அந்த இது மீன்கள்லாம் கூட உறிஞ்சிரும், தரையிலேருந்து இழுத்துண்டு நிலப்பகுதிக்கு வரும்போது அப்படி மழையாக கொட்டிட்டு போயிடும். மழையா? அப்ப இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது கனமழை எதிர்பார்க்கலாம்ல? கனமழை எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ரேரு, இது மேல்நாட்டிலாம் சர்வசாதாரணம் நடக்கும். அமெரிக்காலலாம் அந்த ஹரிக்கேன்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். இது ஆஸ்திரேலியா கிட்ட நடந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த நிலப்பரப்புகள் தான் காரணம், காற்றினுடைய மாறுபாடு தான் காரணமா? இதுக்கும் காற்று மாறுபாடு இல்லை, அந்த புயல்களில் இந்த மாதிரி சூறாவளிகள் தோன்றுகின்றன. அது ஆங்கில ஸ்பானிங்பாங்க. இந்த ஹரிக்கேனை ஸ்பாண்டு டொர்னேடோ, வாட்டர் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிமா ஆங்கிலத்தில். இந்த மாதிரி இந்த சூறாவளிகள்லாம் உருவாகும். நம்ம கடல் பரப்புகளை ஏன் உருவாக மாட்டோம்? நம்மளே ரேர், நம்மளே உருவாகும், பட் ரொம்ப ரேர். ரேர். நம்ம ஊர்லேயே திரையெல்லாம் புழுதி புயல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க சார். அந்த மாதிரி தான் இது. அது நல்லா டெவலப் ஆகி ஸ்ட்ராங்காக எடுத்துனா இதே மாதிரி தான் வச்சுக்க வேண்டியதான் அது. ஓகே ஓகேங்க சார். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் காட்டமாகவே. சரி, வானிலை வந்து சரியாவே கணிக்க முடியல, இவங்க வந்து கனமழை பெய்யும் தான் சொன்னாங்க, ஆனால் 90 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்யும்னு அவங்க சொல்லலை. எதுக்காக இந்த வானிலை மையம் வந்து இப்படி உண்மைக்கு முரணா சொன்னாங்க, அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் எப்படி சார் அது நம்மளுடைய கணிப்புகள் சில நேரம் பொய்யாவதற்கான வாய்ப்புகள்? இந்த புக்கோட தலைப்பு என்ன? அன்சர்டனிட்டிஸ். கீழே என்ன எழுதியிருக்கான்? நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன். நானே உங்களுக்கு மாடல்லாம் போட்டு காமிச்சேன், எல்லாம் ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குல்ல. அமெரிக்காக்காரந்த ஒன்றா இருக்குது, யூரோப்பியன் கணிச்சது ஒன்றா இருக்குது, ஆஸ்திரேலியா கணிக்கிறது வேறு மாதிரி, ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்குல்ல. ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. அதனால தான் நியூமெரிக்கல் இது பெரிய புக்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு ஐடியா தெரியும். ஏன்னா கணினின்னா துல்லியமாக இந்நேரத்துக்கு இங்கே 90 சென்டிமீட்டர் பெய்யலாம் சொல்ல முடியாது. இல்லைன்னா இந்த புக்கை எழுதுறதுக்கு அவசியமே இல்லையே. எதுக்கு எழுதணும்? இந்த மாதிரி மேலை நாட்டு வானிலை அறிஞர்கள் எழுதிய புக்கு இது. இதில் நிறைய ஆர்டிக்கிள் இருக்குது. அவங்க காரணம் என்னன்னாக்க இயற்கைங்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக கணிக்கிறதுங்கிறது. ஏன்னா இதனுடைய ஈக்குவேஷன் சமன்பாடில் பூர்த்தி தான் கணிக்கிறாங்க. அந்த சமன்பாடை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா பல மணி நேரம் ஆகும். சீக்கிரம் சால்வ் பண்ணி உங்களுக்கு டைமில் ஃபோர்காஸ்ட் வரணும் இல்லையா? அதனால் சில டேர்ம்ஸ்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதில் செலுத்தக்கூடிய தரவுகள் உலகத்தில் பல பகுதிகளிலேருந்து வரக்கூடிய, உலகம் முழுதுக்கும் கணிக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் வரக்கூடிய தரவுகள், அதுக்கப்புறம் அதனுடைய கணினியினுடைய ஆற்றல், அது எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் பண்ணுங்கிறது தான் ஃப்ளாப்புமாங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்டுன்னு. அது அதில் பயன்படுத்தக்கூடிய இயற்பியல் கொள்கைகள் இதெல்லாம் வித்தியாசப்படும். ஸோ வித்தியாசப்படுறதுனால தான் அமெரிக்காவுக்கு என்ன கணிக்கிறானோ அதே கணிப்பை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோன்னு பேர் உங்களுக்கு வந்து இப்போ நான் டக்குன்னு இந்த இடத்துல அமெரிக்காவில் என்ன இருக்குன்னு கூட இங்கேன்னு சொல்லலாம். அமெரிக்காவில் இந்த இடத்துல கனமழை வந்துட்டுருக்குன்னு சொல்லி நாளைக்கு இங்கே ப்ரெடிக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். தென் அமெரிக்காவில் என்ன மழை பெய்ய போகுதுன்னு கூட சொல்லலாம். உலகம் ஃபுல்லாக தான் கணிக்கிறது, நம்ம பகுதிக்கு மாத்திரம் கிடையாது. இப்போ நம்ம பகுதியை மாத்திரம் பார்த்துருந்தோம். இப்போ இங்கே உட்காந்து தென் அமெரிக்காவில் எந்த நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது பாருங்கள் உங்களால். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒரு தாழ்வு பகுதி இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு தாழ்வு பகுதியை பார்க்குறீங்க. இந்த மாதிரி எவ்வளோ தாழ்வு பகுதி இருக்குது பாருங்கள். அப்படியே ஆப்பிரிக்காவில் கூட என்ன மழை பெய்யுறது அந்த கண்டத்துலன்னு சொல்கிறீங்க.
இப்போ வந்து தென்னாப்பிரிக்காவில் மழை பெஞ்சுட்டு இருக்கு, இது கென்யாவில் மழை பெய்யுறது, டன்சானியாவில் மழை பெய்யுறது, நீங்கள் உட்காந்து சொல்லலாம். ஸோ உலகம் முழுதும் கணிக்கிறதே தவிர நம்ம நாட்டுக்கு மாத்திரம் கணிக்கல, உலகளாவிய கணிப்பு. அதை தான் நம்ம சொல்கிறோம். புரியுறதா? அப்புறம் அவங்களும் சும்மா இல்லை, ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. ஆராய்ச்சிகள் நடக்கிறது எப்படின்னா இன்னும் தரத்தை எவ்வளவு உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து யூரோப்பியன் சென்டரும் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த அமெரிக்காக்காரன் ஜிஎஃப்எஸ் இந்த மென்பொருள் நம்ம இந்தியா கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம லிமிட்டட் ஏரியாவுக்கு பண்ணுறோம், உலகம் முழுதுக்கும் பண்ணுறோம் அமெரிக்காக்காரன். ஸோ எல்லாரும் உலகளாவிய கணிப்பு தான் நம்மளுக்கு வருது. இப்போ பாருங்கள், இது வந்து மடகாஸ்கர். இது வந்து இந்த 3 சென்டிமீட்டருக்கு மேலே கொடுத்தா அது உள்ள கனமழை தான். அது உள்ள கனமழை அந்த எக்ஸாக்ட் வேல்யூ வராது, கனமழை அந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறது. இதே யூரோப்பியன் சென்டரில் இருக்கான்னு பாருங்க, இல்லை பாருங்க. அப்போ எதை ஒத்துப்பீங்க? உலகளாவிய கணிப்பு, உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கணிப்பு. அவங்க நாட்டில் அந்த எல்லாரும் யூஸ் பண்ணுறது இதுதான். இப்போ அவங்கள குறை சொல்கிறதுனா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். முயற்சி பண்ணுறாங்க பாருங்க, அவங்கள பாராட்டணும். கண்டிப்பா சார். இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லைங்க சார், அது எதை பேஸ் பண்ணி சார் இந்த அலர்ட்லாம் கொடுக்குறீங்க? அலர்ட் வந்து என்னுடைய பேரில் அலர்ட்லாம் கிடையாது. இப்போ வந்து அதிக மழை பெய்ந்தா ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்கு ரெட் அலர்ட்டுங்கிறான். ஆரஞ்சு அலர்ட்னா அது வந்து அதிக மழை இல்லை, இருந்தாலும் வருவதற்காகவே ஜாகிரதையாக இருங்க, பி ரெடி, அது மாதிரி சொல்கிறது தான். வேற ஒன்று. ஓகே ஓகேங்க சார். இந்த 10 சென்டிமீட்டர் மழை, 90 சென்டிமீட்டர் மழை, இந்த மாதிரி சென்டிமீட்டர்ல மழை அளக்குறீங்க இல்லையா, அது எப்படி சார் அளப்பாங்க? உங்கள் வீட்டில் ஒன்றுமே வேண்டாம், பெரிய அண்டா இருக்குல்ல, இதான் அந்த குப்பையெல்லாம் போட்டுருக்கீங்களா, அது சிலிண்டர் டப்பா தானே, கொஞ்சம் முன்னாடி கூட வச்சுருங்க. இந்த டப்பா வந்து வீட்டு வெளியில் ஓப்பனில் வச்சுருங்க. இதை வச்சுட்டு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை உள்ளே விடுங்க. எவ்வளோ சென்டிமீட்டர் காட்டுறதோ அதான். என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்லுங்க? ஆமாம், அவ்வளோதான். இது இல்லாட்டா பெரிய அண்டாவாக இருந்துச்சு, சிலிண்டராக இருக்கணும், அவ்வளோதான் கணக்கு. இல்லை குட்டியாக இருந்தால் ஃபேரக்ஸ் டப்பா வச்சுங்க, இல்லை இது மாதிரி இது வச்சுட்டு இதில் அப்படி ஸ்கேலை விட்டா அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி தான் அளக்கிறது. அவ்வளோதான். வானிலை மையத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தரைக்கு கீழே வச்சுருப்பாங்க. ஏன்னா தரையில் வந்தால் மழைன்னு அர்த்தம். தரை கீழே வச்சாருனாக்க அது ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி கூட வச்சுருப்பாங்க. அப்புறம் அதை வந்து அதுலேருந்து எடுத்து ஒரு மெஷரிங் ஜார் போட்டிருப்பாங்க, அதில் வச்சு அளக்கிறது தான். சார் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வந்தாலே மக்களுக்கு ஒரு வித அச்சம் ஒன்று வந்துடுது. ஏன்னா வந்து நிறைய இயற்கை பேரிடர்கள்லாம் வந்துட்டு வர மாதம் அப்படின்ற மாதிரி. ஏன் டிசம்பர் நோக்கியே இவ்வளவு இயற்கை பேரிடர்கள் வருது சார்? ஏதாவது காரணமா இதுக்கு? ஏன் அக்டோபர்லேயும் வரலாம், நவம்பர்லேயும் வரலாமே, அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. இது 2005 மழையெல்லாம் எப்போ வந்ததுங்கிறீங்க? 2005 அக்டோபர் நவம்பர் எல்லா மாதமும் வந்தது மழை. அதனால் ஒன்றும் இல்லை, சும்மா டிசம்பரில் ஃபஸ்ட்டு தான் வந்தது, அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய மழை இல்லை 2005. பட் சென்னையை பொறுத்தவரையிலும் மிக அதிகமான மழை என்பது 45 சென்டிமீட்டர். அது பதிவானது நவம்பர் 26, 1976. ஓகே. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஐப்பசி 8 மழை, கார்த்திகை கனமழை, அவ்வளோதான். ஆனால் இப்போ தை மாதம் சேர்த்து வரும். 3 ஒரு பங்கு வருடங்களாக சொல்கிறேன், ஜனவரி தான் முடிஞ்சிருக்கு. அதுதான் இந்த வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லுவாங்க சார். வெப்பச்சலன மழைனா என்னது சார்? வெப்பச்சலனம் இப்போ வந்து இந்த இது மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஸோ அது உருவாகுவதை தான் நம்ம வந்து அதை வைத்துக்கொண்டு தான் சொல்கிறோம் நம்ம எப்படி உருவாச்சுன்னு. அதை தான் ஒரு படத்தை போட்டு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் ஒரு அடுப்பு இருக்கு இல்லையா, ஆமாங்க சார், அதில் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி அந்த பாத்திரத்தில் கொதிக்கும்போது அந்த பாத்திரத்தை மேலே ஒரு தட்டை வச்சா என்ன ஆகும்? அந்த ஆவியெல்லாம் போய்ட்டு தட்டில் பட்டு தண்ணியாக வரும். ஸோ அதுதான் நீங்கள் வீட்டில் நீருங்கிறீங்க. அதே அண்டத்தில் வந்தால் அதான் மேகம், அதான் வெப்பச்சலன மழை. அதாவது சூரியனுடைய நேர் கிரணங்கள் காரணமாக பூமி வெப்பம் அடைவது இல்லை. அதை கிரகித்து கொண்டு பூமி வெளிவிடும் நெட்டலை கதிர்கள் காரணமாக தான் பூமியானது வெப்பம் அடைகின்றது. ஸோ அதனால் இந்த நெட்டலை கதிர்கள்னால பூமி வெப்பம் அடையும் போது என்ன ஆகும்னாக்கா பூமியில் இருக்கக்கூடிய இந்த காற்றெல்லாம் அப்படி ஆவியாகி மேலே போகும். மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து மழை வருகிறது. இப்போ வந்து மேகங்கள் மேலே ஏறணும் அப்படின்னா அது கொந்தளிக்கணும், அந்த வெளிப்பகுதி கொந்தளித்தா மேலே போகும். ஸோ காற்று வீசும்போது அந்த காற்றானது இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியோ கரடு முரடான பகுதியோ மேலே காற்று படும்போது ஒரு எழுச்சி கிடைக்கும். பந்தை தூக்கி அடிச்சிங்கன்னா அது மேலே போகும்ல,
அந்த மாதிரி எழுச்சி கிடச்சி போகும். ஆனாலையும் அது வந்து அந்த வழிப்பகுதியானது மேலே போய் குளிர்ந்து நீர்த்துளிகளாக மாறும். அதை மேகம்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து நீர் துளிகளை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோ, அப்போது கீழே ஹீட் பண்ணிங்கன்னா மேலே வாட்டர் நீராவி போகும் இல்லையா, நீராவி மேலே தட்டி வச்சிங்கன்னா நீர்த்துளி பார்க்குறீங்க. அது நீர்த்துளி சொல்கிறோம், அண்டத்தில் பார்த்தா அண்டங்கிறோம். ஸோ இங்கே வந்து அடுப்பு வந்து நீங்கள் கேஸ் அடுப்பு. ஆனால் கோடை காலங்களில் சூரியனுடைய வெப்பமானது பூமியில் நேர்கிரணங்கள் பூமியில் பட்டு பூமி சூடாகி அது வெளிவிடும் அந்த நெட்டலை கதிர்கள் தான் அடுப்பாக்குறது பூமியை. அதில் வந்து அந்த வழிய பகுதியானது கொதித்து அப்படி மேலே போடுது. மேலே போய் அண்டத்தில் வந்து அது ஒரு மேகங்களாக மாறுறது. சில நேரங்களிலே மலைகளுடைய சாயமான பகுதியும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகும், அதுவும் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து ஐரோப்பாவில் உருவாகக்கூடிய மழைகள். இது எப்படின்னாக்கா துருவ பகுதியிலேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றானது மத்திய தரைக்கடல் பகுதியில் வரக்கூடிய ஈரம் மிகுந்த வெப்ப காற்றோடு ஒன்று சேரும்போது வெப்பமான காற்று மேலே ஏறித்துனா வார்ம் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது முகடும்பாங்க. அதனால் தூறல் போன்ற மழையெல்லாம் அங்கே ஐரோப்பாவில் பெய்யும். அது வெட்டி திணிச்சுங்க அந்த குளிர் காற்றானது. அப்போது அந்த இடியுடன் கூடிய மழை வரும், அது கோல்டு ஃப்ரண்ட்டுமாங்க. இதெல்லாம் ஐரோப்பாவில் நிகழக்கூடிய நிகழ்வுகள். அங்கெல்லாம் அப்படி தான் மழை வரும். அதுதான் நம்ம ஊரில் இல்லை. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வெப்பச்சலனம், இந்த மலை மோடு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த மலை பகுதி எல்லாம் கரடு முரடாக அதில் மேலே போகிறதுனால புயல் வேற கதை. வெவ்வேறு திசைகளில் வரக்கூடிய காற்று ஒன்றோடு ஒன்று சேரும்பொழுது பூமியினுடைய சுழற்சியும் பயன்படுத்தி கொண்டு அது வந்து உங்களுக்கு இதாக மாறுறது. இதாக பாருங்கள், இதுதான் மேகங்கள். இதை வந்து பூமி வெப்பமடைவதன் காரணத்தினால அப்படியே மேலே ஏறி மேகங்களாக உருவாகி நல்ல வளர்ந்து உங்களுக்கு இடியுடன் கூடிய மழையை கொடுக்கறத பார்க்கலாம். கேரளாலாம் அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய காற்றானது மேலே ஏறி அங்கே மழையை கொடுக்கும். அந்த மாதிரி பாருங்க, அது இடியுடன் கூடிய மழைக்கு வருது, இதான் வெப்பச்சலனம். அப்புறம் அங்கே மேலே மேகங்கள் இருக்கும், வறண்ட காற்று வேற பகுதியிலேருந்து வந்தால் கூட அது காணாத போடும். அந்த மாதிரி நிகழ்வையும் பார்த்துருப்பீங்க. மேக வெடிப்புன்னு இதுதான். இந்த காற்று மேலே ஏறுறது, நீர்த்துளிகள் கீழே வருது, ஒன்றோடு ஒன்று மோதி இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சில நேரங்களில் மேலே வீசக்கூடிய காற்றானது மேலே செல்லும் காற்றும் கீழே வரும் மழை பகுதியும் பிரித்து விடும். இப்போ காற்று ஏறிக்கொண்டே இருக்கும், இந்த இடத்துல மழை வந்து கொண்டே இருக்கும். இந்த மேகம் அசையாது இருப்பதனால தான் உங்களுக்கு வந்து மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய இந்த குளிர் பிரதேசங்கள்ல வந்து ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்றது வந்து ஃபெமிலியர். ஆனா இப்போ சமீப காலங்களில் சென்னை போன்ற ஏரியாக்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழைகள் வருது. என்ன காரணம் சார்? இது வந்து ஒரு வெப்பமான பகுதி தானே சார், இங்க எப்படி சார் ஆலங்கட்டி மழை பாசி? மேல ஒரு 5 கிலோமீட்டர் மேல போனா அங்க உறைநிலை டெம்பரேச்சர் கம்மியாயிடும்ல. ஸோ இந்த மேகங்கள்லயே இந்த நீர்த்துளிகள் மேலே போகும்போது உறைநிலை அடையும். கீழே வரும்போது ஒரு பகுதியானது மேலே உருகிவிடும். திருப்பியும் ஒரு காற்று அது மேலே தள்ளும், இந்த மாதிரி மேலே தள்ளும்போது மேலே திருப்பியும் உரை அடையும். திருப்பி கீழே விழும்போது அது வந்து உருகும். ஸோ ஆல்டர்னேட் லேயர், அதாவது பனி, உரை கட்டி, அது மேலே தண்ணி, உரை கட்டி தண்ணின்னு சொல்லி பருத்து போயிடும். அதுக்கப்புறம் பூமியினுடைய கவர் விசை தான் பிரதானமான விசையாக இருக்கும், ரொம்ப பயங்கர வெயிட் ஆகிடும். அப்போ பூமியை நோக்கி கீழே வரும். கீழே வரும்போது மேலே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், கீழே வரும்போது மேலே உருகி ஓரளவுக்கு பால் மாதிரி வரும். சில நேரம் பெரிய பாலாக கூட வரும். ஆலங்கட்டி மழை. நம்ம இலக்கியங்கள்லாம் கூட இருக்கு ஆலங்கட்டி மழை. தேவாரத்திலே ஆலம்பொடியில் அண்ணல்னு பாடியிருக்காரு ஞானசம்பந்தர் இதில் திரு அண்ணாமலை பதிகத்தில். அப்படின்னா ஆலங்கட்டி மழையெல்லாம் அவர் கண்ணெல்லாம் பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அந்த மரங்களுக்கும் மழைக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்கள் இருந்தாதான் மழை வரும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்துட்டு வனங்கள் அழிக்கப்படுது, மரங்கள் வெட்டப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கனமழை வருவதற்கான காரணம் என்ன சார்? நிகழ்வு வந்தாதான் மழை வரும். பெரிய ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு நிலை தான். இந்த மரங்கள்னால அந்த இடத்த குளிர் இருக்கும், இலை நீராவின் போக்கின் காரணமாக அந்த பகுதி குளிராக இருக்கும். வீட்டை சுற்றி மரங்கள்ட்ட தான் ரொம்ப நல்லது, அவ்வளோ ஏசி கூட தேவையில்லைங்கிற மாதிரி அளவுக்கு நல்லா இதமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதானே தவிர
ஒரு பெரும் புயலெல்லாம் அதனால தாழ்வு பகுதியெல்லாம் உருவாக்க முடியாது. இல்ல சார், ஏன்னா மரம் ஒரு மழை பெறுவோம் சொல்லுவாங்கல்ல. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஊடகவியலாளர் கேட்டாங்க, சரி இதெல்லாம் பொய்யான்னு கேட்டார். அந்த ஊடகத்தை பற்றி நீங்கள் நல்லவர் தானே சார் என்ன ஏன் கேட்குறீங்கன்னாரு. நீங்கள் மரம் நடுன்னு சொல்லுவீங்க தானே. ஆமாண்ணே. ஆமான்னாரு. இப்போ நீங்கள் நல்லவர், நல்லோர் ஒரு அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு நாலடியாரில் இருக்கு. ஸோ அந்த நல்லவனால மழை பெய்யுது, அவ்வளோதான். மரத்துக்கும் மழைக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை இல்லை. ஓகே ஓகே. இப்போ இல்லையா கோபால்னு கேட்கக்கூடாது. ஓகே சார், இப்போ இளைஞர்களுக்கு வந்துட்டு உங்களை இந்த மாதிரி ஒரு துறையை சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன படிக்கணும் சார்? என்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டா இந்த துறைக்கு வரலாம் சார்? இந்த துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பத்தி சொல்லுங்க சார். அதாவது இந்தியாவை பொறுத்தவரையிலும் இதில் வந்து ஒரு தீராத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வரலாம். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா காரணம் என்னென்னா எல்லாமே நம்ம ஊரில் ஃப்ரீயாக வாங்கணும் தான் பார்ப்பாங்க. பணம் கொடுத்து டேட்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கம்மி. தேவைக்குன்னா வாங்கிப்பாங்களே தவிர ரொம்ப. அதனால் மேலை நாடுகள் அப்படி இல்லை. அவங்கள வந்து ஒரு புகைப்போக்கி அமைக்கணும், ஒரு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா உடனே அதுக்கெல்லாம் அந்த டேட்டா என்ன இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி பார்த்து அதை வந்து ஒரு மென்பொருளில் போட்டு இந்த அளவுக்கு அந்த இதுக்கு ஒரு புகைப்போக்கி இருக்க வேண்டும் அந்த தொழிற்சாலைக்கு, இந்த மாதிரிலாம் எல்லா இதுலேயும் எங்கெங்கே இது தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கி அதை பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டெவலப் ஆகும். அதுதான் அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்பன்னு சொல்ல முடியாது. அதனால் இங்கே வேலை கிடைச்சா உண்டு, இல்லைனா ஃபாரின் தான் போகணும். ஃபாரினில் வேலை வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணணும். எல்லா இடத்துலையும் கேரண்டியாக கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்க சார். அதனால் அதாவது நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சினிமா டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அது வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அது வரலும் நம்ம சாப்பிட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு வேலை வேணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம எதை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக, நம்மளுக்கு லைவ்லிஹுட் வேணுங்கிறதுக்காக, நம்மளை வாழ்வாதாரத்துக்கு வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோன்னா போகலாம். அதுக்கு என்னென்னா இன்றைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் படித்தா தான் வேலை கிடைக்கும். பட் இதில் தீவிரமாக படிச்சுவிட்டு வேலை கிடைச்சதுன்னா ஃபைன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து வேலை தரக்கூடிய இதே மாதிரி வேலை தரக்கூடிய நிறுவனம் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம். அதில் வந்து 2 நிலைகள், ஒரு உதவியாளர் நிலை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த நிலை இருக்குது, அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஆஃபீஸர் அலுவலக அதிகாரி நிலை இருக்குது. ஸோ எதில் வேணால் அவங்க போகலாம். ஸோ எதில் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவங்க வந்து அதை பார்க்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜின்னு இருக்குது. ஸோ அதில் போனால் கூட உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஸோ அதில் போய் போகலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்கள், கொச்சின் பல்கலைக்கழகம், அடுத்தது வந்து இது ஆந்திரா பல்கலைக்கழகம், அப்புறம் ஐஐடி கரக்பூர், ஐஐடி டெல்லி, இங்கெல்லாம் இந்த துறை இருக்குது. ஸோ அதில் சேர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணலாம். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள் வழிகாட்டுதல் மேலே வெளிநாட்டுக்கு சென்று அங்கேயும் போய் அந்த ஆராய்ச்சிகள் தொடரலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதை படிக்கணுன்னா பெஸ்ட்டு வந்து ஏதான ஒரு எம்எஸ்சியோ இல்லை பிடெக்கோ ஏதாவது பண்ணிவிட்டு கேட் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் இருக்குது, அதை படித்தாங்கன்னா இந்த மாதிரி ஐஐடி இந்த மாதிரி நிறுவனங்களில் எம்டெக் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ்ன்னு இருக்குது. அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் தொழில்நுட்ப படிப்பு, அதை படித்தாங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் ட்ரை பண்ணலாம். அது தவறில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை வந்து டிசிஎஸ் ஒர்க் பண்ணியிருந்தான். ஆனால் தனியாத ஆர்வம் இதில். ஸோ அந்த தனியாத ஆர்வத்தின் காரணமாக அவன் வந்து அந்த வேலையை விட்டுட்டு, பணத்தெல்லாம் பெரிய விஷயம் பார்க்கல, இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு தனியாத ஆர்வம், அதனால் வந்து இந்த கேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி விசாகப்பட்டினம் ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் எம்டெக் பண்ணி இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி சொல்லக்கூடிய இதில் வந்து தமிழ் செல்வன் பேர், கூகுள் தமிழ் செல்வன். அவன் வந்து இதில் பூனாவில் படிச்சுட்டு இருக்கான், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய பேர் வெளிநாடுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஹானோலூர் பல்கலைக்கழகத்துலாம் இந்த துறையில் தமிழாள் இருக்கிற ஒருத்தர். இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகம் ஜப்பானில் இருக்காங்க. ஸோ +2 முடிச்சுட்டு அப்படி நேரடியாக அந்த துறையை படிக்க +2 படிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும் முக்கியமாக. அதாவது பிடெக் படிக்கலாம், இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் படிக்கலாம். அதன் பிறகு வந்து நம்மளுக்கு வந்து என்ன போகணுமோ அதுக்கு பிரான்ச் அவுட் பண்ணி போகணும். இந்த கேட் எக்ஸாம் எழுதி போகணும். எதுவாக இருந்தாலும் தி பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் போகணும். இப்போ எம்பிஏனா அகமதாபாத்லாம் சொல்கிறது இல்லையா,
அந்த மாதிரி எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி போகணும். அதெல்லாம் எந்த துறையாக இருந்தாலும் அதில் போனால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த பேராசிரியர் தொடர்பு இருக்கும், வெளிநாட்டு தொடர்பு, இந்த ஆராய்ச்சி நிறுவனம் தொடர்பு. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். ஸோ எந்த படிப்பு படித்தாலும் சரி தி பெஸ்ட் அதுக்கு தான் போகணும். சில படிப்பெல்லாம் முதுநிலையில் தான் படிக்கணும். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா இந்த பிபியோட எம்பிஏ படிக்கிறது நல்லது. அது ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த எம்பிஏ படித்து நல்ல இன்ஸ்டியூட்டில் படித்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது போகலாம். சில இதெல்லாம் அந்த முதுநிலையில் பட்டம் படணும். ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம். இது வந்து இந்த கேட் எக்ஸாம் வழி அப்படி போகணும். சார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை மரத்தில் வந்துட்டு இந்த இடி மின்னல் தாக்கி தானா பற்றிக்கிட்டு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக அந்த மாதிரி பச்சையான பொருட்கள் வந்துட்டு நெருப்பு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த இடி மின்னல் நிகழ்வு மட்டும் ஏற்படுது, எப்படி தீயெல்லாம் பிடிக்குது சார்? அதாவது மேலே செல்லும் காற்றும் அதில் நீர்த்துளிகள்னு கூட வச்சுக்கலாம். கீழே ஒரு நீர்த்துளிகளும் ஒன்றோடு ஒன்று உறையும் போது ஒரு மின் புலம் உண்டாகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வளையும் பகுதியில் மேலே அந்த மின் புலத்தில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மின்னூட்டம் அதை தான் நீங்கள் மின்னலாக பார்க்கின்றீர்கள். அது ஒரு மயிரிழை போன்ற பகுதியை வந்து வெப்பமாக்கும். கிட்டத்தட்ட 7000 டிகிரி அளவுக்கு வெப்பமாக்கும். இப்போ திடீரென்று அந்த பகுதி விரிவடையும். அதான் இடியாக கேட்கின்றீர்கள். ஸோ அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வெளில போகக்கூடாது. வீட்டினுள் போய் சேலை சிறந்தது. அதனால தான் இங்கே போட்டிருக்கேன், திரள் மேகங்கள் இருக்கும்பொழுது வெட்ட வெளியில் நிற்க வேண்டாம். அப்படியே பூமியை நோக்கி கீழே இறங்கும். இறங்கி டக்குன்னு பாருங்கள் அந்த பச்சை மரத்தை தான் அடிக்கிறது, பற்றிக்கிறது. பாருங்கள், பற்ற வச்சுட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது பற்றிக்கிறது. அதுதான் அப்போ என்ன ஆகும்னா அது எது உயரமான ஆப்ஜெக்ட் இருக்கோ அதான் வரும். அதனால் என்ன ஆகும், பசங்கள்லேயே உயரமானவன் தலைச்சம் பையன். ஒன்று தலைச்சம் பையன் வெளில போகக்கூடாது. பாங்க, எந்த பையன் தனியாக போனாலும் அவன் அடிச்சிடும். இருக்குல்ல உயரமான பையனால் அவனை தான் முதல்ல அடிக்குங்கிறதுனால தலைச்சம் பையன் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி ஏறம். அதனால் வெட்ட வெளியில் நிற்க வேண்டாம். கீழே இவர் வெட்ட வெளியில் நிற்கிறா பாருங்க, இவரை தாக்குறது. கண்டிப்பாக ஒற்றை மரத்தின் கீழ் ஒதுங்கக்கூடாது. நிறைய மரங்கள் இருந்தால் உயரமான மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது. ஸோ வீட்டினுள் இருப்பது சால சிறந்தது. மின் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம். மொபைல் ஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடாது. எதுவும் யூஸ் பண்ணாதுங்க. இதே காரில் போனால் பிரச்சனை இல்லை, ஏன்னா வீல் வந்து உங்களுக்கு ரப்பரில் பண்ணுது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இறங்கும்போது அந்த திறன்மயங்கள் இருந்து அந்த கார் மேலே பட்டுதுன்னா நம்ம அப்போ பாதிக்கப்படுவோம். அந்த காலகட்டத்தில் காருக்குள்ளேயே இருக்கணும். எல்லாம் போனதுக்கப்புறம் வெளில இறங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள்லாம் நம்ம வச்சுருந்தானே எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம்.